தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் மகா. பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு. நிறைய பேர் சமாதானப்படுத்த படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மறுக்கிறாங்க. அதுக்காகலாம் அவங்க வரல. அதாவது குருமூர்த்தி அவர்களோ சரி துரைசாமி அவர்களோ அதுக்காகலாம் வரல. அவங்க நட்பின் ரீதியாக பார்க்க வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய கூற்றாக இருக்கு. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருமா, எப்பொழுது வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன சமாதானம் சொன்னா இது நீங்க பண்ணீங்க, இந்த காம்ப்ரமைஸ் ஏற்பட்டா சமாதானம் ஆவாங்கன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்சிக்குள்ள பாமகங்கிற ஒரு மாநில கட்சிக்கு உள்ள நடந்திருக்கிற இந்த பிளவு அப்படிங்கிறது தற்காலிகமானது தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது போற போக்குல வந்த ஒரு பிளவு இல்லை. ரொம்ப நாளா ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது இருந்திருக்குது. அதனுடைய முதிர்ச்சியா அதை யாரோ ஒருத்தர் அதை அப்லிஃப்ட் பண்ணாம விட்டதன் காரணமா இன்னைக்கு ஒரு பிளவு நோக்கி போற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க. பேசின பிறகு ஒரு சுமூகமான முடிவு வரும்னு பேராசிரியர் தீரன் போன்றவர்களாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி போய் பார்க்குறவங்க எல்லாருமே நட்பின் அடிப்படையிலலாம் பார்க்கல. இது எப்படி இருக்குன்னா, ஏடி ரேட்டு வந்த பிறகு முதலமைச்சர் இங்கே டெல்லி போனார். நான் நிதிக்காக தான் போனேன் அப்படின்னு கேட்டார், சொன்னார். ஆனால் அவர் உதயநிதிக்காக தான் போனாருங்கிறது இங்கே எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. எப்படி அது ஒரு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும். இதில் நம்ம சந்தேகத்திற்கிடமின்றி சொல்லலாம். மிக நிச்சயமாக ஆடிட்டர் குருமூர்த்தி, நீங்கள் அவர் விட்டுருங்க, ஐயாவை சையதுரைசாமி ஐயா விட்டுருங்க. அவர் இன்னைக்கு அதிமுகவில் கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாருன்ற மாதிரியான ஒரு தொழில் இருக்கிறாரு. அவர் ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு சமூக பின் அடிப்படையில் அவர் போய் பார்த்துருக்கிறாரு. ஆனால் குருமூர்த்தி அவர்கள் தைலாபுரத்துக்கு போனது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, குருமூர்த்தி இதற்கு முன்பாகவே ஒரு கட்சியினுடைய பிளவுக்கு சமரசத்துக்கு போயிருக்கிறாரு, பேசியிருக்கிறாருங்கிறத அவர் ஒரு மேடையில சொன்னாரு. அதிமுக, ஆமா, அதிமுகவுடைய பிளவுகளின் போது நான் தான் சொன்ன ஓபிஎஸ் கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்டாரு. போங்க போய் சமாஜில உட்காருங்க, உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். இம்பார்ட்டண்டா இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். உண்மையிலேயோ மிகவும் அரசியல் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினாரு திரு குருமூர்த்தி. அப்போது மட்டுமல்ல, அதற்கு பிறகாக கூட ஒரு துக்ளக்குடைய விழாவில் பேசுகிற பொழுது கூட ஐயா என்ன சொன்னாங்கன்னா, கூரை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எரியும் போது தண்ணி என்ன சாக்கடை என்ன, சாக்கடை அள்ளி கூட ஊத்த வேண்டியதான சசிகலா அம்மையாரை சாக்கடைக்கு நிகரா பாவிச்சு பேசினாரு. அப்போதும் நிறைய பேர் கண்டிச்சு பேசினாங்க. என்ன ஒரு நாகரிகமான முறையில பேச மறுக்கிறாரு அப்படின்னு. இன்னொன்னு, அவருடைய ஒற்றை நோக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவை ஒழிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான். திமுகவை தோற்கடிக்கணும், திமுகவை அழிக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம்னு இறங்குவாங்க. அதுக்குதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இல்லை நீங்க விஜய் கூட விட்டுருங்க, ரொம்ப நாளா கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற சீமான் அவர்கள் பெரியார விமர்சனம் பண்ணாருங்கிறதுக்காக அவர் ஆதரிச்சு அவர் இந்த பக்கத்துல கொண்டு அடைக்க பாக்குறாங்க. ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் பெரியார் எதிர்க்கிற நிலைப்பாடுங்கிறது வேற, நீங்க எதிர்க்கிற நிலைப்பாடுங்கிறது வேற அப்படிங்கிறத ஒரு பல இடத்துல கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஆனா கூட இவங்க சீமான பிரச்சனை வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. காரணம் என்ன? திமுக வீழ்த்தணும். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகங்கிறாங்க. ஒரு அரசியல்ல நீங்க உங்க அரசியல் எதிரி கூட நாளைக்கு நீங்க சேர வாய்ப்பு இருக்கு. கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்து நான் சேர்றேன் அப்படின்னு கூட சேரலாம். ஆனா கொள்கை எதிரி கூட சேரவே முடியாது. ஆனா அப்படி கொள்கை எதிரின்னு அறிவிச்சும் கூட அவர் சேரணும்னு இன்னைக்கும் நயனார் நாகேந்திரன் பேசுறாரு. அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே மெயின் அஜெண்டா அப்படிங்கிறது திமுகவை ஒழிக்கணும், வீழ்த்தணும், அழிக்கணுங்கிறது தான். அப்ப அதுக்கான ஒரு வேலையில களமிறங்கி இருக்கிறார் ஆசிரியர், துக்ளக் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி. அப்ப ஆடிட்டர் குருமூர்த்திக்கு இப்ப என்ன ஒரு பயம் வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமகவை சேர்த்தாதான் இந்த அலையன்ஸை ஒரு மெகா அலையன்ஸா நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இது எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்க போறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியின் தலைவர். அவருக்கு தெரியும் யாரை இணைக்கணும், யாரை நீக்கணும், யாரை கோக்கணும் அப்படின்னு. அதனாலதான் தேமுதிக கூட ஒரு ஷட்டில் ஹேண்டில் பண்றாரு. நல்லாவே ஹேண்டில் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. அதுல ரொம்ப அவரை பாராட்டணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாமகங்கிற ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு இவர் ஏன் பஞ்சாயத்துக்கு போறாரு? இவர் பஞ்சாயத்துக்கு போலங்கிறத வேற நாங்க நம்பணுமா? அப்ப நீங்க பஞ்சாயத்துக்கு போறீங்கன்னா எங்க நம்ம பயப்பட வேண்டியது இருக்குன்னா, இது நம்ம எல்லாருமே பயப்படணும், அச்சப்படணும். ஏன்னா இப்படியாக பல மாநிலங்கள்ல அந்தந்த மாநில கட்சிகளை தங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களால் அழித்திருக்கிறது பாஜக. அப்ப பாமக போன்ற ஒரு கட்சி அடிப்படையில வன்னியர் சங்கம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஒரு சமூக நீதி, இடஒதுக்கீடு, சாதிய ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் தேசியம், தமிழர் நலன், மொழி மீட்பு இப்படின்னு பலவிதமான கூறுகளை உள்ளடக்கிதான் அந்த கட்சி இருக்குது. நீங்க போய் இப்பயும் அந்த கட்சியில் லெட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா யாரு 3 பேர் இருப்பாங்க.
பெரியாரு, அம்பேத்கர், மார்க்ஸ் 3 பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு கட்சி தான். இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடதுசாரி இயக்கமாக துவங்கியது, இன்றைக்கு வலதுசாரி பாதையில் பயணிக்கிறதுன்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு காரணம் கூட இந்த பாஜக பாமகவை விழுங்க பார்க்கிறதுங்கிற ஒரு நல்ல நோக்கமாக கூட இருக்கலாங்கிறது என் கருத்து. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். அப்போ பாமகவுக்கு உள்ள நடக்கிற இந்த சண்டை அப்படிங்கிறது, அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் இருக்கிற சண்டைங்கிறது கூட்டணி தொடர்பானதுதான் அப்படிங்கிறத நாம சொல்லல, ஐயா ராமதாஸ் சொன்னார். அதுதான் நமக்கு வெளியில இருக்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட். நான் வந்து அதிமுக கூட போலான்னு சொன்னேன். என் 2 பேரும், என்னுடைய மருமகளும் என் மகனும் என் காலை பிடிச்சிக்கிட்டு நீங்க பிஜேபி கூட தான் போகணும்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில பாக்குறேன், பரத் மாதா கி ஜெயன்னு ஏதோ குரல்லாம் வருது. யாருப்பா அவர் பேர் என்னப்பா? அண்ணாமலைகிட்ட பேசியிருக்கிறாங்க இப்படின்னு அவருடைய சர்காஸ்டிக்கா அவர் பேசுறாரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ராமதாஸ் பாஜக கூட்டணியை விரும்பல. அதையும் தாண்டி ராமதாஸ் அதிகாரத்திற்கு நம்ம வர முடியாதுன்னு நினைக்கிற கூட்டணி எதற்குன்னு நினைக்கிறார். இவங்களோட போனால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், எதுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். இன்னொன்னு, ராமதாஸ் மனநிலையில் இருக்கிறது எல்லாமே பாமகங்கிற கட்சி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஆகும், கட்சி நாளைக்கு என்னவாக மாறப்போகிறது அப்படிங்கிற எண்ணம் இருப்பது நமக்கு வெளிப்படையா தெரியுது. அப்போ இந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு டெசிஷன் மேக்கரா அன்புமணி வந்ததும், சௌமியா அன்புமணி அவர்கள் நிழல் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படையா உடைச்சு பேசிட்டாரு டாக்டர் ராமதாஸ். அப்ப இது பாமகவுக்கு உள்ள நடக்கிற அந்த பிளவு அப்படிங்கிறது நாளைக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? இந்த கட்சி எப்படியும் இந்த அலையன்ஸுக்கு வந்துடும் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அங்கதான் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த ஐயா பெரியவருடைய இந்த பிளவு அப்படிங்கிறது எங்க வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணும்னா, கிரவுண்ட்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இப்ப நீங்க நாளைக்கே வந்து ராமதாஸ் தான் கட்சி, அவருக்கு பின்னால்தான் இருக்குது, ஐயாவை சைலண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சைலண்டா கீழே ஓட்டர்ஸ்லாம் அங்க வந்து கன்வெர்ட் ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்மளுடைய முகம், நம்ம முகவரி, நம்ம தெய்வம், நம்ம குலசாமி எல்லாமே பெரிய ஐயா தான். அவரையே ஒதுக்கிட்டாங்களே, நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு அவன் சைலண்ட் ஆனானா அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா, இந்த கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை பிஜேபி விரும்பவில்லை, பிஜேபி விரும்பல. இப்ப பிஜேபி இதை பண்ணாம வேற யாரா பண்ணியிருந்தாங்கன்னா கூட இவ்வளவு நம்ம வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், இதை பத்தி ஒரு அச்சப்படக்கூடிய அளவுல கருத்துக்களையும் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தங்கமணி போறாரு, வேலுமணி போறாரு, எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து 4 பேர் அனுப்பியிருக்கிறாங்கன்னா, சையதுரைசாமி இன்னைக்கு அதிமுக என்ன ரோல்ல இருக்கிறாரு? அதிமுக காரங்களே சையதுரைசாமியை வந்து யாருப்பா வரும்னு கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒதுக்கப்பட்டாரு சார். அவரே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே போகணும், கிட்டத்தட்ட ஒரு ரைட் விங் ஐடியாலஜியோட தன்னை இணைச்சுக்கிட்டாரு. மேபி இன் ஃபியூச்சர் ஒரு பிஜேபியில பேசுறதா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ ஒரு இந்திய தேசியத்தோட ஒரு வலதுசாரி சிந்தனையோட இணைந்து விட்ட ஒரு நபர் தைலாபுரத்துக்கு போறதுலாம் ஒரு மேட்ரு கிடையாது. தங்கமணி போனாரு, வேலுமணி போனாரு, அப்புறம் விஜயபாஸ்கர் போறாரு, ஜெயக்குமார் போறாருன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே, 2 பேருக்குள்ள சமரசத்தை ஏற்படுத்துறது ஒரு கூட்டணி கட்சியின் தலைமை போகுது சார். இப்படி புரிஞ்சுக்கோங்க. அதிமுகங்கிறது தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்குது, பிஜேபி கிடையாது, நயனா நாகேந்திரன் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை. அப்போ அவர் வந்து ஒரு வழிகாட்டல 4 பேர் அனுப்புறாரு, 3 பேர் அனுப்புனாருன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை. ஓகே, ஒன்றிணைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒரு பிளஸ்ஸா பார்க்கும்போது சொல்றேன். 1000 இருந்தாலும் ஒரு கட்சிக்கு உள்ள நடக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க. சீமான் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு கருத்தை சொன்னாரு. பெரியவருக்கும் சின்னவருக்கும் ஒரு சண்டை நடந்திருக்குதா, ஒரு சின்ன மனக்கசப்பு, நீங்க இப்படி விட்டீங்கனாலே 2 மாசத்துல சரியாயிருவாங்க, இது எல்லா கட்சியும் நடக்கிறது தான், இது ஒன்றும் பெரிய பூதாகரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. கிட்டத்தட்ட இந்த கருத்தை நம்ம வந்து ஏத்துக்கலாம். ஏன்னா 2 பேருக்கும் நடக்கிற சண்டை இப்பதானான்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி பல முறை அவங்க போட்டிருக்கலாம், அப்பெல்லாம் வெளியில வந்திருக்காது. இப்ப ஏன் அவங்க வியாழக்கிழமை சூஸ் பண்ணாங்க? இந்த வீடியோ நம்ம எப்ப பப்ளிஷ் பண்ண போறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுக்கிறோம், நேற்று தான் வியாழக்கிழமை. ராமதாஸ் அவர்கள் கடைசியா பிரஸ் மீட் கொடுக்கும் என்ன சொன்னாரு கவனிச்சிங்களா? இனிமே ஒவ்வொரு வியாழக்கிழமை நான் பிரஸ் மீட் கொடுப்பேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னாரு. அவங்களால ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. இந்த வியாழக்கிழமை என்னத்தை பேசுவாரோ அப்பான்னு சொல்லிதான் உடனடியா பேத்தியை கூட்டுட்டு அப்பா வந்து பார்க்க வந்தாரு அன்புமணி அவர்கள். அப்போ வேண்டாம்ப்பா, நம்ம வந்து ஒத்துமையா இருக்கலாம்பா அப்படின்னு 2 பேருக்கும் மத்தியில ஒரு பரஸ்பர நல்ல வார்த்தைகள் பகிரப்பட்டதாகவும், ஓகே லெட்ஸ் சி அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஸ்டோன் தான் வந்து அப்கமிங்ல வரப்போகுதுங்கிறது சொல்றாங்க. ஆனா இப்ப கூட்டணி இப்ப அதிமுக கூட
போலாம் அப்படின்றது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா அது பிரச்சனை முடிஞ்சிருமா? எப்படி பாக்க? இல்ல சார், இன்னைக்கு நீங்க வந்து 2 பேருக்குமே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அன்புமணி சொல்றாரு பிஜேபி கூட தான் போகணும்னு, இவர் சொல்றாரு அதிமுக கூட தான் போகணும்னா 2 பேரும் எங்க இருக்காங்க? பிரச்சனை இல்ல, ரெண்டும் ஒன்னாதான் ஒன்னாதானே இருக்கிறாங்க. அப்ப முடிஞ்சு போச்சு. அப்போ இங்க பிரச்சனைங்கிறது இந்த கூட்டணியை தாண்டி வேற என்னமோ இருக்கு. நான் அதனாலதான் சொன்னேன், வெளியில ஐயா பெரியவர் வந்து சொன்னது கூட்டணி, இன்னைக்கு தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சே. அப்போ நீங்க அதிமுக கூட போறதையும் இப்ப விரும்பலன்ற மாதிரி எடுத்துக்கிறதா? ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுல திமுகவோட ரோல் இருக்கு சார், திமுக அதை பண்ணுது சார்ன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனா திமுகவில் போய் இவர் சேர முயற்சி பண்றது கூட வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு சொல்றது அது வாய்ப்பு இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், சில மாதங்களுக்கு முன்பாக திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பலர் ஐயா ராமதாஸ் அவர்களை எப்படியாச்சும் உள்ள கூட்டு வரணும்னு நினைச்சாங்க. நிறைய பேர் நினைச்சாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். நான் பேரு கூட சொல்ல வரும்போது நிறைய பேருக்கு தெரியும் யார் யாருன்னு. அவர் வந்து அவரை பார்த்தாலே காலில் விழுவார். அந்த அளவுக்கு ராமதாஸ் ஐயா மேல மரியாதை வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் டாக்டர் திருமாவளை ஒரு சின்ன ஒவ்வாமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போடுற காலகட்டத்துலலாம் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப காட்டமா வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் பாமக இருக்கும் இடத்தில் பாஜக இருக்கும் இடத்தில் திருமாவளவன் இருக்க மாட்டான், சிறுத்தைகள் இருக்காதுன்னு அடிச்சு அடிச்சு சொன்னாரு பாத்தீங்களா? அதெல்லாம் அந்த காலகட்டம் தான். ஸோ இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சியின் தலைவராக அவர் முடிவு எடுத்துட்டாரு. விசிகே வில் பி வித் அஸ் அப் டு 2026 சொல்லிட்டாரு. இப்போ 26 வரைக்கும் விசிகே விட மாட்டாங்கிறது கட்சிகளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படியே அந்த ப்ராஜெக்டை விட்டாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து வேற வாய்ப்பு கிடையாது. பாமகவுக்கு இன்னைக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அவங்க இங்கே தான் ஜாயின் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது இங்கே தான் போவாங்க. பட் இந்த டிவிக்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க. நீங்க வந்து அதிகாரத்தை சுவைக்கணும், 2026 வரப்போற ஆட்சியில பாமக இடம்பெறும், இப்படிலாம் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இதை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிவிக்கு ஒரு நீங்க போகவே மாட்டீங்க. டிவிக்கு தமிழக வெற்றி கழகமே உங்களை அவ்வளவோ அட்டாச் பண்ணிருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ என்ன சொன்னாரு, முதல்ல நம்ம இந்த கட்சி வந்து தமிழுக்காக தமிழர்களுக்காக பல விஷயங்களை பண்ணியிருந்தாலுமே கூட கட்சியின் மீது சில சாயல் முத்திரைகள் இருக்குது. அப்போ அதை வந்து அவங்க களையணும்னு நினைக்கணும், அல்லது அதை களைவதற்கான விஷயங்களை ஈடுபடணும். டிவிக்கே அதை அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க மேல ஒரு முத்திரை இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் டிவிக்கே பார்ப்பாங்க. அப்ப இன்னைக்கு அவங்களுடைய ஓட்டு வங்கி டிவிக்கேக்கு போய் வெற்றி தேடி கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது. ஆனா ப்ரூவனா டெஸ்ட் பண்ணி முடிஞ்ச ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வித்து அதிமுக தான். ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் தான். அப்ப அவங்களோட பணம் டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அதன் மூலமா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, அதிமுக வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒர்க் பண்றாங்க சார். இன்னைக்கு ரீசனா நீங்க பார்த்துருப்பீங்க, திமுகவோட பொதுக்குழு கூட்டம் மதுரையில் போட்டாங்க. மதுரையில் போட்டதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா விஜய் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் மேபி ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். பட் மெயின் ரீசன் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் தான். ஏன்னா சவுத் சைட்ல வந்து ஏற்கனவே இருந்த ஒரு டிராபேக்கை செட்பேக்கை இந்த முறை அதிமுக முன்னாடியே ஃபில் பண்ணிட்டாங்க. 21 அவங்களுக்கு வெற்றி அடைவதற்கு பல இடங்கள்ல வந்து இடையூறா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு டிடி தினகரன் தான். பல இடங்கள்ல ஓட்டுகளை போட்டு மானாவாரியா பிரிச்சுட்டாரு. இந்த முறை அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் பாஜகவினுடைய தலைவராக நயினாரை போடுங்கன்னு அவர் கேட்டது. நயினாரை போட்டாங்க. பாஜக இருந்தா யார் இருப்பா? டிடிவி இருப்பாரு. ஸோ நயினாரையும் போட்டாச்சு. அவர் ஒரு முக்கியமான ஒரு சவுத் சைட்ல இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவர். டிடிவியும் கூட இருக்கிறாரு. சவுத் சைட்ல இருக்கிற நமக்கு பிரச்சனை முடிஞ்சது. ஓபிஎஸும் இருக்கிறாரு. அதிமுக நினைக்குது. ஆமா, அதிமுக நினைக்குது ஃபில் பண்ணிட்டோம், நமக்கு பிரச்சனை ஓவர், இதுக்கப்புறம் நம்ம கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்றது மட்டும் தான் வேலை நினைக்கிறாங்க. பட் இந்த சவுத் சைட்ல ஒர்க் நடக்காம ஒரு லேக் இருக்கிற பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இன்றைய சூழல்ல திமுக. அப்ப திமுக மதுரையை வந்து புஷ் பண்றாங்க, சவுத் புஷ்காக ஒரு ஒரு வேலை பார்க்கறாங்க. ஸோ மதுரையை மையமா வச்சு பல விஷயங்களை வந்து உருவாகும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். எதுக்காக இதை மேட்டர் சொல்ல வந்தோம்னா, பிஜேபி எப்படி வந்து அதிமுகவோட சேர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறாங்களோ, மேபி இந்த வட தமிழ்நாட்டை குறி வச்சு இந்த ஒர்க்கை நம்ம பண்ணி ஆகணும். பாமகவை இப்பவே நம்ம விட்டுட்டோம்னா நாளைக்கு அவங்க பெரிய பிரச்சனையை நோக்கி நகர்ந்தாங்கன்னா நமக்கு வேலை நடக்காதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நமக்கு என்ன ஒரு சின்ன நெருடல் அப்படின்னு பார்த்தோம்னா, குருமூர்த்தி போய் பார்த்தது தான். குருமூர்த்தி இஸ் த பர்சன், பிஜேபியோட ஃபேஸ் தான் அவர், ஒரு ஆர்எஸ்எஸோட ஃபேஸ் அவர். அவரோட அஜெண்டாங்கிறது கிளீன், ஒன்லி ஆன்டி டிஎம்கே. பட் ஒன்லி ஆன்டி டிஎம்கேங்கிறது அவ்வளவா ஒரு ஆரோக்கியமானதான் நான் பார்க்கல.
இப்ப அதிமுக அது இருக்கலாம், ஏன்னா அதுவே ஒரு டிரெவிடியன் பார்ட்டியா தான் அறியப்படுது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன்டி டிஎம்கேங்கிறது அவங்களுடைய அஜெண்டா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் பாஜகவை மனிதகுல விரோதி, ஆன்டி ஹியூமனிட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தின ஒரே ஆள் சீமான் தான். அப்போ ரெண்டு பேருமே எதிரியா பாக்குற ஒரு ஆள் அவர். இப்ப நீங்க அவர் வெறும் ஆன்டி டிஎம்கே பயன்படுத்தவே முடியாது. ஒரு வேலை ஒஸ்கே சினாரியோ சொல்றேன், இப்படி ஒரு வேலை இந்த கூட்டணிக்கு அவங்க போனாருன்னா அவருக்கு தற்கொலை முடிவுன்னு தெரியும். இவருடைய ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அவங்க ஓட்டு இவருக்கு வராது, அது தெரியும். அது தெரிஞ்சனால தான் தனிச்சு அவர் போட்டிடுறாரு. தட்ஸ் அ வைஸ் மூவ். அப்போ இந்த இடத்துல இவங்க இப்ப என்ன பண்ணணும்னா, எங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்கோ எல்லாத்தையும் அடைக்க ட்ரை பண்றாங்க. அதனால பாமகவை கரெக்டா சேஃபர் ஜோன்ல கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்கான வேலையை குருமூர்த்தி பாக்குறாங்கிறதான் தெரியல. அதுக்கான வேலையை அதிமுக பார்க்கட்டும், இல்லையா பாமகவே பார்க்கட்டும். குருமூர்த்தி பார்ப்பதுதான் பாமகவை கபலீகரம் பண்ணணும்னு ஒரு அச்சம் இருக்கு சார். நம்ம ஓப்பனாவே பேசுவோம். ஒரு மாநிலத்தில் தோன்றிய கட்சி அழிவது அப்படிங்கிறது அவ்வளவா ஆரோக்கியமானது கிடையாது. இன்னொன்று, மாநிலத்துக்காக குரல் கொடுத்த கட்சி, இயங்கின ஒரு கட்சி அழிகிறதுங்கிறது ஆரோக்கியமானதே கிடையாது. அவர் தெருவுக்கு தெரு நடந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அவர் கால் தடம் பதிக்காத கிராமங்கள் கிடையாது. அம்பேத்கர் சிலை திறந்து வச்சிருக்கிறாரு. எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. திருமாவோட கைகோர்த்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு அவர்கிட்ட ஏற்பட்ட நிலைப்பாடுகள் மாற்றம்ங்கிறது வேற. பட் ஒரு பார்ட்டி அழியறதுங்கிறது ஏன் ஆபத்தானதா பாக்குறேன்னா, பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது சோசியல் இன்ஜினியரிங் கான்செப்ட். இவங்க பேஸ்மெண்டா இருக்கிறது வன்னியர் சங்கம். அப்ப இந்த ஓட் பேங்கை கேப்சர் பண்ணி யார் கொண்டு போறா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆபத்தா இருக்குது. பிஜேபியா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க, எப்படா சதையும் எப்படா தூக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்த அடைக்கணும்னு நினைக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னு நான் பாக்குறேன். நம்ம பசங்க நம்ம கூட இருக்கணும், இல்லையா வேற ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு போட்டோம், இல்ல வேற ஏதோ ஒரு இதுக்கு போட்டோம், பிஜேபிக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட சில பிற்போக்குத்தனமான சில கருத்துக்கள்லாம் பேசுறாரு. அக்னி சட் இதெல்லாம் நான் உள்ள போக விரும்பல. பட் அதெல்லாம் செப்பரேட். பட் காமனா அவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் பிஜேபியை அவர் பெருசா அவர் லைக் பண்ணலன்னு அவருடைய சில எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த லாஸ்ட் பிரஸ் மீட்ல கூட பாருங்களேன், திடீர்னு காலையில வீட்டை தந்தா பரத் மாதா கீஜே பரத் மாதா கீஜேன்னு கத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அது ஒரு ஆக்வர்டான மூமெண்ட். தமிழ்நாட்டில் தமிழ் சூழ்ந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளையும் இந்த மாதிரி யாரும் பெருசா பண்ண மாட்டாங்க. தமிழ் தாய் வாழ்க்கை கூட சொல்லியிருக்கோம். ஏன்னா தமிழ் தாய் வாழ்க்கை நம்ம குழந்தையிலிருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பெருசா நம்ம யாரும் இது பண்ணது கிடையாது. அப்போ அந்த ஆக்வர்ட்னஸை, அந்த ஒரு ஒவ்வாமை, பாஜக மீது இருக்கக்கூடிய ஒவ்வாமையை பல இடங்களை வெளிப்படுத்துறாரு ராமதாஸ். அது வரைக்கும் வெளிப்படுத்தினதே கிடையாது திரு அன்புமணி. ஆனா மற்ற விஷயங்கள் பேசுவாரு. நீட்டு வேணாமா, நீட்டு வேணாம், ஜிஎஸ்டி வேணாமா, ஜிஎஸ்டி வேணாம், புதிய கல்விக்கு வேணாமா, புதிய கல்விகளுக்கு வேணாம், மாநிலப்பட்டியல் தமிழ் கல்வி வரணுமா, போகணும், இதெல்லாம் பேசுறாரு. பட் மற்ற விஷயங்களை வெளிப்படுத்துறது கிடையாது. ஸோ இந்த பிணக்குங்கிறது முடிஞ்சிடும். அதிமுக கூட்டணி தான் போவாங்க. ஆனா பிஜேபி வர்றதை தடுக்க முயற்சி பண்றாரு ராமதாஸ். பிஜேபி வர்றதுங்கிறது பாமகவுக்கும் நல்லது கிடையாது. குருமூர்த்தியோட வருகை அப்படிங்கிறது சுபவி அண்மையில ஏதோ ஒரு ட்விட்டர் ஒரு படம் போட்டிருந்தாரு. ஆம புகுந்த வீடு, அப்புறம் குருமூர்த்தி புகுந்த வீடுன்ற மாதிரி போட்டிருந்தாரு. அந்த மாதிரி கோட் பண்றது சும்மா ஒரு இதுக்காக எடுத்து சொல்றேன். அந்த மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு கவலை நமக்கு இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் பாமக தந்தை மகன் பிரச்சனையால போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவுலுமே அது இருக்கோ அப்படின்ற பேசுபொருள் இப்போ எழத் தொடங்கியிருக்கு. உதயநிதி அவர்கள் தலைமை பொறுப்புல முக்கியமான ஒரு பொறுப்பு, தலைமை கழகத்துல முக்கியமான ஒரு பொறுப்பு கேட்டதாகவும் அதை திமுக தலைமை, அதாவது எம் கே ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க மறுத்ததாகவும், அதனாலதான் இப்ப அவரு அப்செட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உதயநிதி அவர்கள் எந்த பொறுப்பு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கடமை திமுக இருக்கு, எங்க பொறுப்பு இருக்கு அதுக்கு அப்படின்னு மாதிரி அது கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. சோ திமுகக்குள்ளமே இந்த தந்தை மகன் பிரச்சனை இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கா? எல்லா கட்சிக்குள்ளயுமே வாரிசு அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வரும். வாரிசு அரசியலை தாண்டி இன்னும் சில பிரச்சனைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். விடுதலை படத்துல இந்த மூமெண்ட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பெரியவர் ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் விஜய் சேதுபதி இருப்பாரு. ரெண்டு பேருக்குள்ள சின்ன கருத்து முரண் வரும், தனி அமைப்பை தொடங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா பார்ட்டிக்குமே பொருந்தும். ஒரு கட்சிக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கரெக்டா பிளேஸ் பண்ணி ரெண்டு பேருக்குள்ள பிணக்குகள் உருவாகாம ஒருத்தர் கை தூக்கி அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா கட்சிக்கு பிரச்சனை வராது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திமுக தான். கருணாநிதி கிட்ட இருந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப ஸ்மூதா வந்துச்சு. அவர் இருந்திருந்தாலும் அது வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா வந்துருச்சு. பட் அடுத்த ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா,
ஸ்டாலின் கிட்ட இருந்து உதயநிதிக்கு வர்றது அது இன்னும் ஸ்மூத்தா இல்லை. ஆனா துணை முதல்வர் பொறுப்பு வரைக்கும் கொடுத்துட்டாங்க இல்லையா, இதன் பிறகு என்ன ஸ்மூத்தா? கட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார மையம். கட்சிங்கிறது ஒரு அதிகார மையம். இந்த ஆட்சி வந்து நாளைக்கு இருக்கும் இருக்காது, ஆட்சி கூட போயிடும். ஆனா கட்சிங்கிறது ஒரு அதிகார மையம். அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கு. இப்ப இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா துணை கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர். இளைஞரணி செயலாளருங்கிறது இன்னொரு மகளிரணி செயலாளர், மாணவரணி செயலாளர். ராஜீவ்காந்தி இருக்கிறாரு, உதயநிதி இருக்கிறாரு, அப்படிங்கிற மாதிரி தான் பொருள்படும். அப்போ நீங்க அதை தாண்டிய அதிகாரப்படுத்தணும் நீங்க வரணும்னா என்ன பண்ணணும்? பொதுச் செயலாளர், அப்புறம் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம், பொருளாளர், ஆமா, அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நீங்க நகரும் போதுதான் உங்களுக்கு கட்சியை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான கட்சியை பிடிச்சி வச்சிருக்கிறோம் நம்மன்னு இருக்கும். இப்போ கட்சி நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லை, கட்சி தான் உங்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. அப்படிதான் இப்ப நம்ம இருக்க முடியும். இப்ப உதயநிதி இருக்கிறார். அப்போ உதயநிதி என்ன தோணுதுன்னா, பார்ட்டி போஸ்டிங் ரொம்ப முக்கியமானது தான். இன்னொன்று, பார்ட்டி போஸ்டிங்குள்ள நம்ம போனாதான் நாம யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவங்களெல்லாம் கட்சிக்குள்ள முக்கியமான பொறுப்புக்கு வர வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு சில பேரை பிடிக்காது, யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும்னு நினைப்பாரு, சில சீனியர்ஸை இக்னோர் பண்ண நினைப்பாருன்னா அது நீங்க இளைஞர் செயலாளர் வந்தால் பண்ண முடியாது. சஜஷன் சொல்லலாம், பா இவர் வேணாம்ப்பா, இவர் வேட்பாளராக போடுங்கன்னு கோரிக்கை வைக்கலாம். யூ கேன் நாட் டிசைட். பட் அதிகார மட்டத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க டிசைடே பண்ணலாம், சொல்லலாம். 5 பேர்ல 3 பேர் உதயநிதி சொல்றதான் கேட்டாங்கன்னா அவங்க சொல்றதான் நடக்கும் அந்த ஜெனரல் பாடி அதுக்குள்ள. ஸோ அந்த வட்டத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு. அதுல வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டினாங்க இல்லையா மதுரையில, அதுல அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. பட் அது அவருக்கு பண்ணலை. ஸோ அங்கிருந்து தான் அப்செட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். மேபி அந்த அப்செட் கூட இந்த ஓய்வுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கான்னு சில பேர் சொல்றாங்க. பட் மேபி உண்மையிலேயே அவருக்கு, ஏன்னா அரசாங்கம் இது பண்ண போறது இல்லை, பட் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொரோனாவுக்கான அறிகுறிகள் இருக்கிறத மாதிரி வாய்ப்புகள் இருக்குதுன்னா அமைதியா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. பட் இந்த ஓய்வுல அவர் இருந்தாலுமே கூட ஒரு அப்செட்லயே இருக்கிறாருங்கிறது தான் கிடைக்கிற செய்தி. அந்த அப்செட்டுக்கான காரணம் அழுத்தங்கள் வந்து கிச்சன் கேபினெட்ல இருந்து வந்திருக்குது. யாருன்னா முதலமைச்சருக்கு வந்திருக்குது. ஸோ கிச்சன் கேபினெட் வந்து பையனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. கொடுத்த வரைக்கும் போதுன்னு சொல்லியிருக்கிறாரு சிஎம். இதுக்கு மேலே என்ன கொடுக்கணும் பையனுக்கு? எம்எல்ஏ ஆக்கியாச்சு, அமைச்சர் ஆக்கியாச்சு, டெபுட்டி சிஎம் ஆக்கியாச்சு அப்படின்னு நினைக்கும் போது இல்லை 2 வருஷம் வெயிட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு அவர். கிட்டத்தட்ட நிழல் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற உதயநிதி. பட் ஆனால் நீங்க ஸ்டாலினோட இடத்துல இருந்து பாருங்க, அவர் எடுக்கிறது சரியான முடிவு தான் என்ன கேட்டிங்கன்னா. பர்சனலாக சொல்கிறேன், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, எவ்வளோ தூரம் நடந்திருப்பாரு. நமக்கு அவர் மேலே பல விமர்சனங்கள் இருக்குதான். கருணாநிதி வந்து இவர் கையில் கொடுக்கலாம் நிறைய பேர் சொல்லும்போது கூட அவர் கொடுக்காத பற்றி இவருக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவோ வந்து இன்சல்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் வாரிசுங்கிற அந்த அடையாளம் இன்னைக்கு பெருசாக ஸ்டாலின் மேலே இல்லை. காரணம் என்னன்னா அவருடைய அனுபவம், அவர் கடந்த அந்த பாதை, அந்த பயணம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. பட் உதயநிதிக்கு அப்படியா? ரொம்ப ஷார்ட்டா, எவ்வளோ நீங்க சுருக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட். அவரு 19 தாங்க வந்தாரு, செங்கலை காட்டி பிரச்சாரம் பண்ணாரு, 21 எம்எல்ஏ ஆகுறாரு, 23 டெபுட்டி சிஎம் ஆகுறாரு, 26 சிஎம் கேண்டிடேட்டா அவர் அறிவிங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது அவருக்கு எப்படி இருக்கும்? ஏய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஒரு அப்பாவா? ஒரு அப்பாவா கூட விட்டுருங்க, ஒரு கட்சி தலைவரா கேட்கணுங்க. அப்போ கட்சிக்கு கீழே இருக்கணும்னு நினைப்பானா? யங்ஸ்டர்ஸ் உட்பட ஏன் இன்னைக்கு வந்து சீமான் அவர்களை நோக்கியும் விஜயை நோக்கி நகர்றாங்கன்னா பாக்குறான், எல்லாமே குடும்பத்துக்கு தான் கொடுப்பீங்களா? ஏன் ஆராஜா கொடுத்தா என்ன? ஏன் தமிழ் பிரச்சனை கொடுத்தா என்ன? ஏன் மற்ற முக்கியமான ஆட்களுக்கு ரொம்ப காலம் ஆட்களுக்கு கொடுத்தா என்ன? இங்க என்னன்னா, மற்றவங்களை பத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நமக்கு எதிராக தான் பேசுவாங்கன்றது வேற. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேசி என்ன மாட்டி, ஆமா என்ன மாட்டி. அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு பதவி, இப்ப சல்மா இருக்காங்க, கவிஞர் சல்மா இருக்காங்க, அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க, போட்டி போட்டு தோத்து கூட போயிட்டாங்க. அது ஒரு ஆக்சுவல் தொகுதியில ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் கொடுக்குறது, இப்ப எம்பி சீட் கொடுத்துட்டாங்க, இப்ப அவங்க அமைதியாயிருவாங்க. திமுக இருக்கிற தந்திரம் என்ன, ஒரு நல்ல ஐடியா என்னன்னா, யாரெல்லாம் மனக்கசப்புல இருக்கிறானோ குட்டி குட்டி விஷயம் பண்ணி கொடுத்துருவாரு. அழகிரிக்கு வந்து பிரச்சனை, அவருக்காக ஒரு பொறுப்பை போட்டு கொடுத்துட்டாரு பாருங்க. அழகிரிக்கு அவரோட இருக்கும்போது தென்மண்டல, ஆமா, புதிய பொறுப்பு கட்சியில
வைகோ ஒருத்தர் சொன்னாரு, வைகோ வந்து கட்சியில் இருக்கும்போது அவரை ஏதோ சில வருடங்கள் இருந்தா மட்டும்தான் அவர் எம்பிக்கா சம்திங் நீங்க வந்து இது பண்ண ப்ரொமோட் பண்ண முடியும், அவரை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கட்சியினுடைய பைலாவை மாத்தினாரு கருணாநிதி வைகோவுக்காக. சோ தங்களுடைய ஆளுமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக திமுக எதை வேணா பண்ணும், ஆளுமைகளை தக்க வைப்பதற்காக எதை வேணா பண்ணும். ஆனா மற்ற விஷயங்களுக்காக திமுக பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கட்சிக்கு வந்து பாதகமா மாற வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டாலின் நம்பரை தான் நான் கேள்விப்படுறேன். ஓரளவுக்கு நீங்க கொடுக்கலாம் சார், எவ்வளவு கொடுப்பீங்க, சரி எவ்வளவு ஒர்க் பண்ணாரு அப்படிலாம் கேட்பாங்க. நீங்க அந்த இடி ரைடுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர்ல நிறைய ஒர்க் பண்ற மாதிரி தொடர்ச்சியா போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, விகடன் வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்ஸ்அப் சேட் ஒன்று பாத்தீங்களா, அதுல வந்து எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, எல்லாம் ஸ்டாலின் ஏதோ கேட்கிறாரு. அப்ப மதியம் வந்து ஒரு 1:45 2 மணி ஆகுது. குட் மார்னிங், அப்ப குட் மார்னிங் ஏதாவது பிரச்சனையாப்பான்னு கேட்கிறாரு அவரு. ஒரு வாட்ஸ்அப் சேட் உண்மையா இல்லையா இருக்கா நான் சொல்லல, அவர் மேல இருக்கிற பார்வை தான் படத்துக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காருன்றாங்க. இன்னும் ரொம்ப ஒரு ஃபன்னி பாயா இருக்கிறாரு, ஒரு ஒரு ஜாலியான பையனா இருக்கிறாரு, ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஒரு பொலிட்டிஷியனா அவர் மாறலன்ற விமர்சனம் வெளில நிறைய இருக்குது. அப்ப அதை அவர் பிரேக் பண்ணணும்னா அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் அவர் பண்ணணும் சார். இல்ல இப்ப திமுகக்குள்ளேயே வந்து உதயநிதி அவர்களுக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய ஆட்கள் இல்ல, யாரும் கிடையாது இல்லையா. முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள கேள்வி எழுப்பினாலும் குடும்பத்துக்குள்ள கேள்வி எழுப்பிடுவாங்க. ஏன்னா அழகிரி இருந்தார், ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் அழகிரி வந்துருவார் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது கூட கிடையாது, உதயநிதி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு. ஸ்டாலின் இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்காங்க, பழக்கடை அன்பழகன் கேட்பாரு, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பொன்முடி எல்லாம் கேட்டிருக்காரு, பொன்முடிலாம் கேட்டுதான் இருந்தாரு, வீரமாண்டியாரும் கூட கேட்டிருக்காரு. இப்போ என்னன்னா உதயநிதி வந்து அவருக்கு போட்டியா கட்சியிலே இல்ல குடும்பத்திலயும் இல்ல கிடையாது. அந்த மாதிரி அவர் செல்லப்பிள்ளை, வீடின் செல்லப்பிள்ளையாவும் இருக்கிறாரு. கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஜென்ரேஷன் வருது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து போன அண்ணன் ராஜீவ்காந்தி இருக்காங்கன்னா, அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு, அன்பில் மகேஷுக்கு நெருக்கமா இருக்கிறார். இவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் ஃபார் டிஎம்கே. 26ல இவங்கெல்லாம் முக்கியமான இடத்துல இருப்பாங்க. அப்ப என்னன்னா இந்த ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறாங்க, உதயநிதி கையில இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை, ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்துருச்சு. ஆனா என்னன்னா எல்லா டைமும் இது வந்து சரியா வந்து வராது. அதனாலதான் அவங்க அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா கொஞ்சம் பொறுமையா கொடுப்போம், ஏன் எவ்வளவு அவசரப்படணும், ஒரு வருஷம்ங்கிறதே அவங்க ரொம்ப எவ்வளவு நாள் வெயிட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல் தெரியுது. ஆனா அப்படி இல்லை. பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க அப்படி பார்க்கவும் முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் உங்களுக்கு. ஒரு துறையில் நீங்க ஏதாவது சாதனை பண்ணியிருக்கணும், நீங்க தொடர்ச்சியா மக்களை போய் மீட் பண்ணணும், மக்களோட உங்களுக்கு இருக்கிற நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகணும் சார். அது அதிகமாகாத வரைக்கும் எலெக்ஷன் டைம்ல மட்டும் போய் மீட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு. இங்கதான் நீங்க பிஜேபி பார்க்கணும், 365 நாளும் அவங்க வேலை பார்ப்பாங்க எலெக்ஷனுக்காக. இந்த எலெக்ஷன் முடிஞ்சா அடுத்த எலெக்ஷன் வெயிட் பண்ணுவோம், சும்மா படுத்துவோம், எல்லாம் பண்ண மாட்டாங்க. வேண்டாம் ஒர்க் பண்ணுவோம், ஆரம்பி வீட்டுக்கு வீடு போ, தின்ன பிரச்சாரம் பண்ணு, அங்க நீங்க வந்து பிஜேபியை பார்த்து கத்துக்கலாம், அந்த விஷயத்த கத்துக்கலாம், மற்ற விஷயத்த கத்துக்க முடியாது, அந்த விஷயத்த கத்துக்கலாம். அப்போ அப்படி வந்து உதயநிதி அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம், ஒரு மனக்கசப்பு வந்து அப்பாவுக்கு இருக்கு, அவரோட அப்பாவுக்கு இருக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கு. அப்போ அந்த மனக்கசப்பு இருக்கிறதுனால அந்த முரண்கிறது மேபி உள்ள இருக்கலாம். அதை களைய வேண்டியது அவங்களுடைய கட்சியினுடைய வேலை தான். இன்னொன்று அது பெருசா வெளியே தெரியாதுங்க, கூட இருக்கிறவங்களே பேசி கன்வின்ஸ் பண்ணிருவாங்க, பையன் தானே அப்படின்னு அப்பாட்ட சொல்லலாம். அப்பா தானே கொஞ்சம் பொறுத்துக்கப்பான்னு அவங்க சொல்லுவாங்க. குருமூர்த்தி போன மாதிரி அங்கே திருமூர்த்தின்னு ஒருத்தர் போக மாட்டாரு. ஆமா, அந்த மாதிரி போக மாட்டாங்க. அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க திமுக. அதெல்லாம் ரொம்ப டாக்டிக்ஸா ஒர்க் பண்றவங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க திமுக எப்பயும் ஒரு அறிவாளி கட்சின்னுவாங்க. ஏன் அறிவாளி கட்சின்னா நீங்க வந்து அவங்க சொல்றத வந்து என்ன சொல்றது தப்பா இருக்கே அப்படின்னு கட்சிரியா நீங்க பேசவே முடியாது. கட்சி கட்டமைப்புக்கு திமுக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், கட்டமைப்பு ரீதியா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திமுக தான். வட்ட செயலாளர், கிளை செயலாளர், நிர்வாகம், எல்லா அணிகள், ஒரு அணிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், துணை அமைப்பு, இணை அமைப்பு, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை கட்டணும்னு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போறீங்க, ஆரம்பிக்கிறீங்கன்னா திமுகவோட பைலாவை படிக்கலாம், திமுகவோட அமைப்பை தெரிஞ்சுக்கலாம், அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பார்ட்டி. பட் கொள்கை ரீதியாக நிறைய முரண்பாடுகள் இருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் நிறைய பிரச்சனை இருக்குது, ஆட்சி நிர்வாக முறையில் சீர்கேடுகள் இருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு திமுக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்டு ஸ்டேஜை நோக்கி நகரப் போகிறதோன்ற தோற்றம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் தான். அது மேபி உதயநிதி வந்து எண்டா முற்றுப்புள்ளியா இருக்க போறாரா இல்ல கமாவா இருக்க போறாராங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.